السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 10 ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக ஒரு சில செய்திகளை சுருக்கமாகவும் விளக்கமாகவும் நாம் பார்த்து வருகின்றோம். அதில் நேற்றைய தினம் உஹது போரை பற்றி, அந்த போர் எப்படி நடந்து முடிந்தது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்ட ஷுஹதாக்களுடைய உடல்களை தஃபன் செய்துவிட்டு அதே இடத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்துவிட்டு மதீனாவிற்கு திரும்பினார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவிற்கு புறப்பட்டார்கள். இப்போ இந்த நேரத்தில் உஹது போர் என்பதும் உஹது நாள் என்பதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மிக இக்கட்டான ஒரு தினம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இது போன்ற தினத்தில் நம்முடைய ஈமான், நம்முடைய தக்வா எப்படி இருக்க வேண்டும் என்பதை போர்க்களங்களில் பல ஆண் சஹாபாக்கள் நிரூபித்து விட்டார்கள். ஒரு சில சஹாபி பெண்மணிகளும் நிரூபித்து விட்டார்கள். இப்போது செல்லக்கூடிய வழியில் மதீனாவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படையை வரவேற்பதற்காக வரக்கூடிய அந்த பெண்களுடைய நிலையை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் படையாக செல்லக்கூடிய நேரத்தில் ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகின்றார்கள். இவர்கள் முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி. சின்ன புள்ள எதிர்க்க வராங்க. வரக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள், நலம் விசாரிக்கிறார்கள். பின்பு அவர்களிடத்தில் கூறப்பட்டது, உங்களுடைய சகோதரர் அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்துவிட்டார்கள், இந்த போரில் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. அவங்களுடைய ரியாக்ஷன் ஒண்ணுமே இல்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்ஹம்துலில்லாஹ். மீண்டும் அவரிடத்தில் சொல்லப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த போர்க்களத்தில் ஷஹீதாகி விட்டார்கள், கொல்லப்பட்டு விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பின்பு அவரிடத்தில் சொல்லப்பட்டது, உங்களுடைய கணவர் முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த போர்க்களத்தில் ஷஹீதாகி விட்டார், கொல்லப்பட்டு விட்டார். அப்போ அந்த தாயார் அழ ஆரம்பித்தார்கள், தேங்கி அழுதார்கள் அந்த சகோதரி. இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு கணவன் தன் மனைவியினுடைய உள்ளத்தில் நீங்காமல் இடம் பிடித்து வருகின்றான். சகோதரன் இறந்ததுக்கு அழுவல, ஆனால் கணவர் இறந்து விட்டார் என்று சொல்லும் போது அந்த பெண்மணி அழுததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன் மனைவியினுடைய இந்த பாண்டிங்கை மிக அழகாக இந்த இடத்தில் குறிப்பிட்டு காட்டினார்கள். இதே போன்று தீனார் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, தீனார் என்ற ஒரு கிளை குடும்பம், அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி எதிர்க்க வராங்க நபி அவர்களை பார்ப்பதற்காக. வரக்கூடிய அவர்களிடத்தில் சொல்லப்படுகின்றது, உங்களுடைய கணவர் இந்த போர்க்களத்திலே இறந்து விட்டார். அந்த பெண்மணியினுடைய ஈமான பாருங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? கணவர் இறந்துட்டாங்கன்னு சொல்லப்படுகின்றது. இன்னா லில்லாஹ் ஓதிவிட்டு நபி அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? பின்பு அவரிடத்தில் சொல்லப்பட்டது, உங்களுடைய சகோதரரும் இந்த போர்க்களத்தில் ஷஹீதாகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? மீண்டும் கேட்கிறார். மறுபடியும் அவரிடத்தில் சொல்லப்பட்டது, உங்களுடைய தந்தையும் இந்த போர்க்களத்தில் ஷஹீதாகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இதுதான் அந்த பெண்ணுடைய கேள்வி. இப்ப இந்த குடும்பத்தை முதல்ல பாருங்க.
கணவர் போர்க்களத்துக்கு வந்திருக்கிறார், சகோதரர் வந்திருக்கிறார், தந்தை இந்த போர்க்களத்தில் கலந்திருக்கின்றார். இந்த பெண்ணை பாதுகாக்கக்கூடிய அரணாக விளங்கக்கூடிய 3 பேரும் ஒரே போர்க்களத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பெண்ணுக்கு, இந்த சகோதரிக்கு இதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை. இன்னா லில்லாஹ் ஓதுகின்றார்கள். இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ற கேள்வியை தொடர்ச்சியாக கேட்கின்றார்கள். பின்பு அவர்களிடத்தில் கூறப்பட்டது, அல்லாஹ்வினுடைய அருளால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமாக உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்று சொல்லும் போது அந்த தாயார் சொல்றாங்க, என்ன காமிங்க நபி அவர்களே, காமிங்க, நான் பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனக்கு காட்டுங்கள், நான் காண வேண்டும். இப்ப நபி அவர்களை வந்து பார்த்ததற்கு பின்னால் கண்குளிர நின்று பார்த்துவிட்டு கண்ணுக்கு குளிர்ச்சி அடைந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த பெண்மணி சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை கண்குளிர நான் பார்த்ததற்கு பின்னால் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் எனக்கு மறந்துவிட்டது. கணவர் இறந்தது மறந்து போச்சு, சகோதரர் இறந்தது மறந்து போச்சு, என்னுடைய தந்தை இறந்ததும் எனக்கு மறந்து போய்விட்டது. எல்லா சோகங்களும் சோதனைகளும் எனக்கு இல்லாமல் ஆகிவிட்டதை போன்று இருக்கின்றது உங்களை நான் நலமோடு பார்த்ததற்கு பின்னால். இது சஹாபா பெண்மணிகளுடைய ஈமான். பின்பு அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டே இருக்கின்றார்கள். நபி அவர்கள் குதிரையின் மீது இருக்கின்றார்கள். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குதிரையினுடைய மூக்கணாங்கயிறை பிடித்துக் கொண்டு நடக்கின்றார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் எதிரே வருகின்றார்கள். நபி அவர்களிடத்தில் சஅத் கூறுகின்றார், ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தாயார் வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரட்டும் என்று குதிரையை நிறுத்தி கொண்டார்கள். அப்போ அந்த தாயார் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நலம் விசாரித்தார்கள். பின்பு அவரிடத்தில் நபி அவர்கள் கூறினார்கள், அம்ர் பின் முஆத், உங்களுடைய மகன் இந்த போர்க்களத்திலே கொல்லப்பட்டு விட்டார். சஅதுடைய சகோதரர் அம்ர் பின் முஆத் இந்த போர்க்களத்தில் ஷஹீதாகி விட்டார், கொல்லப்பட்டு விட்டார் என்று சொல்லும் போது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் உயிரோடு தானே இருக்கிறீர்கள் அல்லாஹ்வின் தூதரே. அந்த அம்மா பேசுறாங்க, மகன் இறந்து விட்டார், ஆனா நீங்க நலமோடு இருக்கிறீர்கள் தானே, உங்களை பார்ப்பதற்காகத்தான் நான் வந்தேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை காண்பதற்காக நான் வந்தேன், அவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து கூறினார்கள், உஹது போரில் கொல்லப்பட்டவர்களை கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் சொர்க்கத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள், எல்லோரும் சகோதரர்களாக. 70 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 70 நபர்களும் சொர்க்கத்தில் உலவிக் கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன், அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள். மேலும் சுப செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள், அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்காக நாளை மறுமையில் ஷஃபாஅத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தருவான். இந்த கொல்லப்பட்ட 70 நபர்களுக்கும் அவரவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்ற சிபாரிசை அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செய்வார்கள், செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது அந்த தாயார், இது போதும், அல்ஹம்துலில்லாஹ், இந்த தீனை நாங்கள் பொருந்திக் கொண்டோம், இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், எங்களுக்கு மேலாக நடக்கக்கூடிய இந்த சோதனைகளை நாங்கள் பொருந்திக் கொண்டோம் என்று அந்த தாயார் சொல்லிவிட்டு, இருப்பவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்னபோது, யா அல்லாஹ், உஹது களத்தில் யாரெல்லாம் கொல்லப்பட்டு விட்டு அவர்களை பிரிந்து அவர்களுடைய குடும்பத்தார்கள் வாடுகின்றார்களோ அவர்களுடைய சோகத்தை நீக்கு, அவர்களுக்கு இந்த தீனில் உறுதியை கொடு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்காகவும் துஆ செய்தார்கள். இப்படி பெண்களுடைய அந்த ஈமான், இந்த தக்வாவை இந்த களத்திலிருந்து மதீனாவிற்கு செல்லும் வழியிலேயே வெளிப்பட்டு பெண்கள் மதீனாவிற்கு வெளியே வந்து இந்த படைகளிடத்தில் தங்களுடைய ஈமானை வெளிப்படுத்திய இந்த தருணங்களை நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னால் பிறை 6 ஷவ்வால் மாதம் பிறை 6 கிளம்பினார்கள். பின்பு இரவு தங்கினார்கள். அங்கிருந்து உஹது களத்திற்கு ஃபஜ்ருடைய நேரத்தில் சென்றார்கள். அந்த நாள் முழுக்க அசர் வரைக்கும் மக்ரிபு வரைக்கும் போர்க்களம் முடிந்தது. அந்த செய்திகள் எல்லாமே முடிந்துவிட்டு இரவு வந்து சேர்ந்தார்கள். ஹிஜ்ரி 6, அதாவது ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு பிறை 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிளம்பி
சனிக்கிழமை முழுவதும் உஹது களத்திலே போராக கழித்துவிட்டு மிகவும் சோர்வான நிலையில் சனிக்கிழமை இரவு வந்து மதீனாவுக்குள் வந்து சேர்ந்தார்கள். இப்ப மதீனாவுக்குள் வந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கொடுத்து, இந்த வாளை, இதில் இருக்கக்கூடிய இரத்தத்தை நன்கு கழுவி வை, இந்த வாள் இன்றைய தினம் எனக்கு மிகவும் தொண்டாற்றியது, நல்ல முறையில் தொண்டாற்றியது என்று கொடுக்கிறாங்க. இந்த இடத்துல நான் ஒரு செய்தி சொல்றேன், இன்னொன்னு சேர்த்து சொல்லுகிறேன். கழுவி வச்சுட்டாங்க. அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தன்னுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வாளை கொடுத்து, இதில் இருக்கக்கூடிய இரத்தத்தை அகற்றிவிட்டு நன்கு தூய்மைப்படுத்தி வையுங்கள், இந்த வாள் இன்றைய தினம் எனக்காக மிக அழகாக தொண்டாற்றியது என்று சொன்னார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீங்கள் இன்றைய தினம் இந்த தீனுக்காக உண்மையாக தொண்டாற்றியதை போன்றே உங்களோடு அபூ துஜானாவும் ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த இருவர்களும் மிகவும் களத்தில் நின்று கொண்டு பங்காற்றினார்கள், தொண்டாற்றினார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூவர்களையும் சேர்த்து பேசினார்கள். இந்த மூவர்களுடைய வீரம் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த இடத்தில் நான் சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், வாளில் இருக்கக்கூடிய இரத்தத்தை கழுவி வையுங்கள் என்று ஒரு இறை தூதர் தன்னுடைய மகளிடத்தில் தருகின்றார்கள். வாளில் இருக்கக்கூடிய இரத்தத்தை கழுவி துடைத்து சுத்தப்படுத்தி வையுங்கள் என்று கணவர் மனைவியிடத்திலே கொடுக்கின்றார்கள். இந்த இரத்தம் யாருடைய இரத்தம்? குஃபார்களுடைய இரத்தம். குறைஷி குஃபார்கள், முஷ்ரிக்குகள், சுருக்கமாக சொல்ல போனால் மனிதர்களுடைய இரத்தம். இப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த 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 அதை கழுவி வைக்கும் போது எப்படி இருந்திருக்கும், அந்த நிலையை கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. இதை ஏன் இப்ப இதை அண்டர்லைன் பண்ணி சொல்ற அப்படின்னா, இன்றைய தினம் 1400 ஆண்டுகள் கழித்து இன்றும் ஆடு அறுப்பதற்காக குர்பானியுடைய நேரத்தில் நம்மளுடைய மக்கள் இன்னொரு ஆளை கூப்பிடுறாங்க. என்ன காரணம்னா, ஆடு அறுப்பதற்கு தைரியம் இல்லை, பெண்கள் அறுப்பதே இல்லை, அறுப்பது ஆண்கள் மட்டும்தான். அதையும் அறுப்பதற்கு வேறு இடத்துல கூப்பிடுறாங்க. ஏன்னா ஆடு அறுக்கிறதுக்கு தைரியம் இல்லை, அதெல்லாம் நம்மளால முடியாது, எனக்கு எப்படியோ இருக்கும், கை கால் நடுங்கும். இது நம்மளுடைய ஈமான். பின்பு சிலர் இன்னும் பாருங்க, காமெடி பாருங்க, சிலர் தங்களுடைய வீட்டில் குர்பானி கொடுக்கறதுல வெளியே போய் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த ரத்தத்தை பார்த்தா பெண்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுது. இருக்கா இல்லையா, நடக்குதா இல்லையா? அந்த ரத்தத்தை பார்த்தா என்னமோ மாதிரி ஆயிடுது பெண்களுக்கு, அதனால நம்ம வீட்டுல குர்பானி கொடுக்கறது இல்லை, அதுக்கு வேற இடம். இன்னும் சில பேர் அந்த ரத்தத்தினுடைய வாடை எங்களுக்கு ஆகுறது இல்லை, அந்த ரத்தத்தினுடைய வாடை எங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு, அதனால வெளியே எங்கேயோ போய் குர்பானி. இது நம்மளுடைய ஈமான். இப்போ தன்னுடைய இறை தூதர் தன் மகளிடத்திலே மனிதர்களுடைய ரத்தம் படிந்த வாளை கொடுக்கிறாங்க, கழுவி வை. கணவர் மனைவியிடத்திலே கொடுக்கிறாங்க, மனிதர்களுடைய ரத்தம் படிந்த வாள், கழுவி வை என்று. எப்படி இருக்கணும் என்பதை இந்த விஷயத்திலிருந்து நமக்கு மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்றேன், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சஹாபாக்கள் ஆண்கள் மட்டும் தைரியமானவர்கள் அல்ல, பெண்களும் வீரத்தில் சளைத்தவர்களும் அல்ல, ஈமானில் சளைத்தவர்களும் அல்ல, சதகாவில் சளைத்தவர்களும் அல்ல, தக்வாவில் சளைத்தவர்களும் அல்ல. ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு தங்களால் இந்த தீனுக்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அந்த ஒட்டுமொத்தத்தையும் சஹாபா பெண்மணிகள் செய்து முடித்தார்கள் என்பதை நம்மால் இந்த இடத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. முஸ்லிம்கள் இந்த உஹது களத்திலே 70 நபர்கள் கொல்லப்பட்டார்கள், 70 சுஹதாக்கள். அதே போன்று எதிர்த்தரப்பில் எதிராளிகளிடத்தில் 37 குஃபார்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்போ வெள்ளிக்கிழமை கிளம்பினாங்க, 24 ஹவர்ஸ், வெள்ளிக்கிழமை இரவு தங்கி ஃபஜ்ருக்கு முன்னாடி நபி அவர்கள் காலையில் அழைச்சிட்டு போனாங்க ஷைகான் என்ற இடத்திலிருந்து. அங்க போய் இன்னொரு இடத்துல ஃபஜ்ரை தொலை வச்சாங்க. அங்கிருந்து உஹது களத்திற்கு கொண்டு சென்று ஃபஜ்ருக்கு பின்னாலிருந்து போர் துவங்கி அசர் வரைக்கும் சஹாபாக்களுடைய உடலில் எவ்வளவு காயங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், சளைப்பு, கடினம், ரத்தம் சொட்டுகின்றது, கை கால் முறிந்திருக்கின்றது, ஈட்டிகளுடைய காயங்கள் இருக்கின்றது, உள்ளம் எப்படி தடுமாறி இருக்கும், சிந்தனைகள் எப்படி தடுமாறி இருக்கும். 24 மணி நேரம் கழித்து மதீனாவிற்குள் புகுந்ததற்கு பின்னால் எப்படி இருக்கும் உடல்? அப்பாடா போதுண்டாவா, 4 மணி நேரம் பயணத்துக்குள்ள போயிட்டு வந்தா நம்மளுடைய நிலை இது.
5 மணி நேரம் பயணத்துல பண்ணிட்டு வந்தா நம்மளுடைய நிலை இதுல 10 மணி நேரம் 12 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இங்கு போர்க்களத்திற்கு சென்று வந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆழமான யோசனையை பாருங்கள். ஒரு புறம் நபி அவர்கள் நபி என்பதை நிரூபிக்கிறார்கள், மறுபுறம் நபி அவர்கள் ஒரு சிறந்த தளபதி, ஒரு சிறந்த போர் வியூகத்தை யூகிக்கக்கூடியவர்கள். போர் என்றால் இப்படித்தான் இருக்கும், நடப்பதற்கு முன்பும் நடப்பதற்கு பின்பும் நடந்ததற்கு பின்பும் இப்படித்தான் இருக்கும் என்பதை எவ்வளவு அழகாக கணிக்கிறார்கள் பாருங்கள். இந்த போர் முஸ்லிம்களுக்கு வெற்றி அல்ல, குஃபார்களுக்கும் வெற்றி அல்ல. இந்த போர் முஸ்லிம்கள் பகுதியில் பெரும்பான்மையான சுஹதாக்கள் கொல்லப்பட்டிருந்தாலும், அவர்களிடத்தில் இதில் பாதி நபர்கள் தான் கொல்லப்பட்டு இருந்தாலும், அந்த குஃபார்கள் எதிரிகள் முஸ்லிம்களுடைய தலைவர்களை கொன்றுவிடவில்லை. மிக முக்கியமாக இலக்காக அவர்கள் வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லவில்லை. 70 நபர்களில் முஹாஜிரீன்களில் கொல்லப்பட்டது வெறும் 4 நபர்கள் தான். மீதமுள்ள ஒட்டுமொத்த நபர்களும் அன்சாரி தோழர்கள். இது அவர்களுடைய இலக்கே அல்ல, அவர்களுடைய இலக்காக அவர்கள் வைத்து வந்தது முஹாஜிரீன்களை, மக்கத்து தோழர்களை தான் அவர்கள் கொல்ல வந்தார்கள். ஆனால் மக்கத்து தோழர்களில் கொல்லப்பட்டது 4 நபர்கள் தான், அன்சாரிகள் தான் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் நபி அவர்கள் யோசிக்கிறாங்க, வீட்டுக்கு வரும்போது யோசிச்சுட்டு வராங்க. இதனால் இந்த குறைஷ் மக்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய சிந்தனை எப்படி தடுமாறுங்கன்னா, நம்ம போனோம் 37 பேரை கொன்னோம், ஆனா தலைவர்களை கொல்லலையே, அபூபக்கரை கொல்லல, உமரை கொல்லல, அலியை கொல்லல, உஸ்மானை கொல்லல, ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். நாம் யாரை இலக்காக கொண்டு சென்றோமோ அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லல. சரி, நம்மளுடைய காலினுடைய படை புகுந்து முஸ்லிம்கள் ஒருவருக்கு மத்தியில் ஒருவரை தாக்கி மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தினோமே, இந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய ராணுவ தளத்தை நாம் கைப்பற்றினோமா? அதுவும் இல்லை. சரி, இங்கு மிகைத்திருக்கும் போது இங்கிருந்து மதீனாவிற்குள் கிளம்பி, மதீனா எங்க இருக்கு? வாதுக்களத்துல கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, ரொம்ப சமீபமா தான் இருக்கு. மதீனாவிற்குள் சென்று, மதீனாவில் இவர்கள் வந்திருக்கிறாங்க, 1000 பேர் மதீனால இருந்து கிளம்பி வந்துட்டாங்க. இப்ப இவர்களுடைய வீடுகளை நம்மால் சூறையாட முடிந்ததா? பெண்களுடைய கற்பை சூறையாட முடிந்ததா? அங்கு இருக்கக்கூடிய மனிதர்களை கைதிகளாக பிடிக்க முடிந்ததா? ஒண்ணுமே செய்யல. இது எதுக்குமே துணிவு வரல. போர்க்களத்தில் இருந்தே போர் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் போது 2வது வியூகத்தை முஹம்மது வியூகம் செய்து போர்க்களத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும் போது நாமும் போர்க்களத்திலிருந்து விலகி வந்து விட்டோம். இது நமக்கு ஒரு வெற்றியே இல்லையே என்று செல்லக்கூடியவர்கள் செல்லும் போது சிந்தனை தடுமாறி மீண்டும் அவர்கள் மதீனாவின் மீது படையெடுத்து வரக்கூடும் என்று நபி அவர்கள் நினைத்து அன்று இரவு முழுக்க சஹாபாக்கள் உறங்கவே இல்லை. எந்த இரவு? போர் செஞ்சுட்டு போய் தூங்குற போன இரவு, போருக்கு முன்னாடி உள்ள இரவல்ல. போர் செய்து முடித்து விட்டு எவ்வளவு களைப்பாக சென்று இருப்பார்கள், எத்தனை காயங்கள் உடலில், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு துக்கங்கள், எவ்வளவு அனுசரணைகள். 70 சஹாபாக்களை பகலில் இழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இரவு எப்படி இருந்திருக்கும்? ஆனால் அன்று இரவு முழுக்க சனிக்கிழமை இரவு முழுக்க மதீனாவை நபி அவர்கள் சஹாபாக்களை வைத்து டைட் செக்யூரிட்டி பண்றாங்க. இந்த வாசல்ல நீங்க போய் நில்லுங்க, அந்த வாசல்ல நீங்க போய் நில்லுங்க. இதில் நபி அவர்களை சுற்றி சில சஹாபாக்கள் பாதுகாக்கின்றார்கள். மதீனா முழுக்க சுற்றி பாதுகாக்கப்படுகின்றது. போரில் கலந்து கொண்டவர்களும் கொள்ளாதவர்களும், களைப்போடு இருக்கக்கூடிய, காயங்களோடு இருக்கக்கூடிய, ரத்தம் சொட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சஹாபாக்களும் தங்களுடைய இதே உடல் நிலையோடு சனிக்கிழமை இரவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு குழு, மதீனாவை ஒரு குழு, மதீனத்து பெண்களை ஒரு குழு, முழுக்க மதீனாவை சுற்றி பாதுகாக்கின்றார்கள். அந்த ஈமான எதிலையாவது நம்ம உரசி பார்க்க முடியுதான் பாருங்க. சஹாபாக்களுடைய ஈமானுடைய அளவு இதுதான் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஈமான் இருந்திருந்தால் நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த சொல்லுக்கும் அப்படியே 40 நிமிஷம் பயான் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா எவ்வளவு நேரம் பயான். இது நம்மளுடைய ஈமான். அரை மணி நேரத்தினுடைய பயான்ல இருந்து 2 நிமிஷம் தாங்கிடுச்சு அப்படின்னாக்கா அவ்வளவுதாங்க. இது நம்மளுடைய ஈமான். 10 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய தொழுகை 2 நிமிஷம் கூடிடுச்சுன்னா 14 நிமிஷம் எல்லாம் முடியாது. இது நம்மளுடைய ஈமான். ஒரு நாள் முழுக்க போர் செய்துவிட்டு
காயங்களோடு ரத்தம் சொட்ட சொட்ட போயிருக்கிறாங்க. நைட்டு நபி அவர்கள் மீண்டும் அனுப்புறாங்க, எல்லையில போய் நீங்க நில்லுங்க, காவலுக்கு நில்லுங்க, டைட் செக்யூரிட்டி பண்ணுங்க மதீனாவை. மீண்டும் வந்தாலும் வருவார்கள். அவர்கள் சஹாபாக்கள் நின்றார்கள். ஏன் எதற்கு என்று ஒரு சஹாபியும் கேட்கல. கஷ்டமா இருக்கு, சிரமமா இருக்கு, முடியல. உள்ளத்தில் உறுதி இருந்தது. உடலுக்கு மேலாக இருக்கக்கூடிய எந்த காயங்களும் அவர்களை கஷ்டப்படுத்தவே இல்லை, அவர்களை சிரமப்படுத்தவே இல்லை. உள்ளம் திடமா இருந்தது, உள்ளம் உறுதிப்பட இருந்தது. போய் நின்றார்கள் சஹாபாக்கள். விடிந்தவுடன் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை விடிஞ்சு பிறை 8 ஞாயிறு காலை விடிந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த சஹாபாக்களை ஒன்று சேர்க்கிறார்கள். சொல்கின்றார்கள், எதிரிகளை தாக்குவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும், என்னோடு நீங்கள் கிளம்ப வேண்டும். யார் உஹதில் கலந்து கொண்டீர்களோ அவர்கள் தான் வர வேண்டும், வேற யாரும் இப்ப வரக்கூடாது. மீண்டும் கிளம்புங்கள். 8ஆம் தேதி காலையில் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிளம்புங்கள். அவர்களை அவங்க போறாங்கல்ல, அவங்க பின்னாடி போய் பார்க்கணும். இப்போ அவர்கள் மீண்டும் திரும்பி வந்தாலும் வரலாம், வாங்க போலாம் என்று சொல்லி சஹாபாக்களை மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரட்டுகின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை ஒட்டுமொத்த சஹாபாக்களும் வராங்க. நபி அவர்கள் வைத்த நிபந்தனை, உஹது களத்திற்கு யார் வந்தீர்களோ அவர்கள் தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது. இந்த நேரத்துல ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே, உஹது களத்தில் நான் வந்திருப்பேன், என்னுடைய தந்தை நான் செல்கின்றேன், மகள்களை உன்னுடைய சகோதரிகளை நீ பார்த்துக்கொள் என்று சொன்னார்கள். யாரும் தெரியுதா? ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் யாரும் தெரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக திருமணத்திற்கு துஆ செஞ்சாங்களே, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். இந்த துஆ இவருடைய விஷயத்துல தான் நபி அவர்கள் செஞ்சாங்க, அதுக்கு முன்னாடி யாருக்கும் செய்யல. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 9 சகோதரிகள். 9 சகோதரிகள். ஒரு பெண் இன்னைக்கு பேசுறாங்க, திருமணம் செஞ்சுட்டு போனாக்கா மாமியாரை பார்க்க வேண்டியதில்லை, மாமனாரை பார்க்க வேண்டியதில்லை, அவங்க நாத்தனாரை பார்க்க வேண்டியதில்லை, நாம பாட்டுக்கு தனி கொடுத்தனத்துல இருந்துக்கலாம். ஆலிமாக்களுடைய பல ஆலிமாக்களுடைய பயான் இருக்கு. இப்படி சொல்லி இப்ப ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் போய் திருமணம் செய்யறாங்க. தன்னை விட மூத்த ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க ஜாபிர் கிட்ட, ஜாபிரே கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் பண்ணிட்டேன். யாரை பண்ணீங்க? கண்ணி கழிந்தவளையா, கண்ணி கழியாதவளையா? கண்ணி கழிந்த விதவை பெண்ணை நான் திருமணம் செய்திருக்கின்றேன். உங்களுக்கு சின்ன வயசு தானே, நீங்களும் சின்ன பெண்ணை திருமணம் செஞ்சிருக்கலாமே. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் பதில் சொல்றாங்க, பாருங்க, தன்னுடைய குடும்பத்துக்கு, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 9 சகோதரிகள் இருக்கிறாங்க. நான் பாட்டுக்கு நானும் சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ண அப்படின்னா இந்த 9 சகோதரிகளை அவங்களும் 10 சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. என் குடும்பத்தை பராமரிச்சு நல்ல முறையில தீன கொண்டுட்டு வர முடியாது. சோ என்னை விட மூத்தவங்களா இருந்தாக்கா என் 9 சகோதரிகளையும் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், பராமரித்துக் கொள்வார்கள் என்ற அடிப்படையில் என்னை விட மூத்த உயர்ந்த ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்தேன் என்று சொன்னதும், தன் குடும்பத்துக்காக மனைவியை இந்த மாதிரி மூத்தவங்களை கொண்டுட்டு வந்தாங்கன்ற இந்த செய்தி சொன்னதும், இது ஒரு குடும்பத்தையும் பார்த்திருக்கிறாங்க, தன்னை தியாகமும் செஞ்சிருக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையை. அப்படின்றதுமே நபி அவர்களுடைய வாயிலிருந்து வந்த துஆ, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். மாப்பிள்ளைக்கு 30 வயசு இருந்தாக்க பெண்ணுக்கு 25 வயசு இருக்கணும். மாப்பிள்ளைக்கு 23 வயசு இருந்தா பெண்ணுக்கு 20 வயசு இருக்கணும். மாப்பிள்ளைக்கு 18 வயசு இருந்தா பெண்ணுக்கு 16 வயசு இருக்கணும். இதுக்கு நபி அவர்கள் துஆ செய்யல. மாப்பிள்ளை சின்ன புள்ள, மனைவி பெரியவங்க, இதுக்கு துஆ செஞ்சாங்க நபி அவர்கள். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். இந்த ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் வராங்க. இப்போ அல்லாஹ்வின் தூதரே, உஹதில் நான் வந்திருப்பேன் உங்களோடு, என் தந்தை சொன்னார் போருக்கு நான் செல்கின்றேன், நீ சகோதரியை இருந்து பார்த்துக்கொள் என்று சொன்னதினால் என் சகோதரியை பராமரிப்பதற்காக நான் இருந்து கொண்டேன், அதனால என்னால வர முடியல, ஆனா இப்போ நான் வரத்துக்கு ஆசைப்படுறேன்னு சொன்னோன்னு நபி அவர்கள் அவர்களுக்கு மட்டும் அனுமதி அளித்தார்கள். பின்பு ஞாயிற்றுக்கிழமை உஹது களத்தில் கலந்து கொண்ட அந்த சஹாபாக்களோடு இந்த படை புறப்பட்டது. மதீனாவில் இருந்து 8 மைல் தூரம் போய் ஹம்ரா உல் அசத் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் நபி அவர்கள் மீண்டும் ராணுவ முகாமிட்டார்கள். கிட்டத்தட்ட இது எங்க அப்படின்னா குஸாஆ கிளை வசிக்கக்கூடிய இடம். நபி அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வரும்போது உம்மு மஅபத் என்ற கூடாரத்திற்கு அடியில் பால் குடிச்சாங்களே, ஆட்டுப்பால், அந்த இடம் இந்த இடம். இப்போ அது நபி அவர்கள் அங்கு வந்து முகாமிட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்ததும் அபூ மஅபத் வருகிறார். அபூ மஅபத் என்ன வாக்கு கொடுத்தாரு? போயிட்டு வந்தவர் தன்னுடைய மனைவி கிட்ட,
நீ சொல்றதெல்லாம் அடையாளம் பார்க்கும்போது மனைவி கிட்ட சொன்ன, நீங்க சொல்ற அடையாளங்கள் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக குறைஷ் மக்கள் தேடக்கூடிய அவராகத்தான் அவர் இருக்க வேண்டும், அவர் இறை தூதராகத்தான் இருப்பார், அவரை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் கண்டிப்பாக நான் இஸ்லாத்தை தழுவுவேன், அவரோடு இருப்பேன் என்று சொன்னார். அதே போன்று அபூ மஅபத் வந்தார், குஸாஅ கிளையைச் சேர்ந்த அவர், அந்த நல்ல மனிதர் வந்தார், இஸ்லாத்தை தழுவினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தார். பின்பு அவர் கூறினார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட ஒரு உதவியை நாடினாங்க. நான் சொல்றதை நீங்க போங்க. இந்த மாதிரி நடந்தது, உஹது போர் எல்லாருக்கும் தெரியும், நடந்து முடிஞ்சு இப்போ இந்த குறைஷி குஃபார்கள் மக்காவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க போங்க, அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்றத பாருங்க, பார்த்துவிட்டு எனக்கு செய்தி சொல்லுங்கள், அவர்களுடைய நிலை என்ன என்பதை எனக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும். அவர்களிடத்தில் நான் சொல்வதை நீங்கள் சென்று சொல்ல வேண்டும். என்ன சொல்லணும்? அவர்கள் எங்கேனும் இருந்தால் அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், முஹம்மத் மிகப்பெரிய படையை திரட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் உங்களை அழிப்பதற்காக என்று சொல்லுங்கள். அபூ சுஃபியான் கிட்ட போய் சொல்லுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மஅபத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லி அனுப்புறாங்க. அவங்க திரும்பி வர மாதிரி அவங்களுடைய எண்ணம் இருந்தா வந்துடாதீங்கன்னு சொல்லுங்க. மதீனாவை நோக்கி மீண்டும் வருவதாக இருந்தால் வந்து விடாதீர்கள். முஹம்மது மீண்டும் மிகப்பெரிய கோபத்தோடு, ஆக்ரோஷத்தோடு, ரோஷத்தோடு உங்களை அழிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார், தயவு செஞ்சு ஓடி போடுங்க மக்காவுக்குள்ள என்று அபூ சுஃபியான் இடத்தில் நீங்கள் சென்று சொல்லுங்கள் என்று அபூ மஅபத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புறாங்க. நபி அவர்கள் எப்படி யூகிச்சாங்களோ, நபி அவர்கள் எப்படி திங்க் பண்ணாங்களோ, நபி அவர்களுடைய போர் வியூகம் எப்படி தெளிவாக இருந்ததோ, இதே போன்றுதான் கிட்டத்தட்ட இந்த குறைஷி குஃபார்கள் 36 மைல் மதீனாவிலிருந்து சென்று அந்த இடத்துக்கு போய் அவங்க முகாமிட்டாங்க. அந்த இடம் ரௌஹா. அங்க போய் ஒருவர் மாதிரி ஒருவர் பேசிக்கிட்டாங்க. நபி அவர்கள் என்ன யோசிச்சாங்களோ சனிக்கிழமை அதை அப்படியே அவங்க பேசுறாங்க. ஆமா, நம்ம என்ன பண்ணிட்டு வந்தோம், என்ன பண்ணோம், நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோமா போறல? இல்லையே, முஹம்மது உயிரோட இருக்கிறார், அபூபக்கர் உயிரோட இருக்கிறார், உஸ்மான், அலி, உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் எல்லாம் உயிரோட இருக்கிறாங்க. அவங்களுடைய ராணுவ தளத்தை நம்ம கைப்பற்றல, அவங்களுடைய பொருட்களை நம்ம சேகரிச்சுட்டு வரல, மதீனாவுக்குள்ள நம்ம புகுந்து அவர்களுடைய வீட்டை சூறையாடல, அவர்களுடைய பொருட்களை நாம் அபகரிக்கல, ஒண்ணுமே பண்ணாம ஏதோ 70 பேரை பண்ணோம். அவங்க அந்த 70 பேரும் அப்ராணிகள், பெரும் பெரும் தலைவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. இது நமக்கு சரிதானா? என்ன நம்ம செஞ்சிட்டோம்? இல்ல நடங்க, மறுபடியும் திரும்புங்கள் மறுபடியும் என்றுதான் ரௌஹாவில் முகாமிடுகின்றார்கள். இப்படி திரும்புவதற்காக அவர்கள் தயார் நிலையில் ஆகும் போது அபூ மஅபத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக வேகமாக அங்க போய் சேர்றாங்க. இப்ப அபூ சுஃபியான் கிட்ட இந்த விஷயத்தை சொல்றாங்க, எங்க கிளம்பிட்டீங்க? நாங்கள் மீண்டும் கிளம்ப இருக்கின்றோம், மறுபடியும் போக இருக்கின்றோம். நீங்க கிளம்புறது இருக்கட்டும், உங்களை அழிப்பதற்கு முஹம்மத் கடும் கோபத்தோடு மிகப்பெரிய படையை திரட்டி கொண்டு மிகவும் ஆக்ரோஷத்தோடு உங்களை அழிப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார். இது நாள் வரையில் முஸ்லிம் படையினர்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு கோபத்தை நான் பார்த்ததே இல்லை. உண்மையில் அவர்கள் வந்தால் தங்களுடைய 70 தோழர்கள் இழந்ததற்காக உங்களிடத்தில் மிகப்பெரிய பழியை தீர்த்துக் கொள்வார்கள், நீங்கள் மிகப்பெரிய சேதாரத்திற்கு ஆளாவீர்கள் என்று நான் எண்ணுகின்றேன். உங்களுக்கு சிறந்த ஆலோசனை, நீங்கள் மதீனாவை நோக்கி செல்லாமல் மக்காவை நோக்கி புறப்பட்டு விடுங்கள். மக்காவை நோக்கி போயிடுங்க, உள்ள போயிடுங்க, நீங்க போயிட்டீங்கன்னா தப்பிச்சீங்க அப்படின்னு சொல்லி அபூ மஅபத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ சுஃபியான் கிட்ட சொல்லும் போது அவர்கள் யோசித்தார்கள் என்ன பண்றதுன்னு பார்த்தாங்க. கடைசியில் போலான்னு சொல்லி யோசிச்சாங்க. ஆனா அபூ சுஃபியானும் இதே விஷயத்தை கையாண்டார். இப்ப அபூ மஅபத் போயிட்டார். அபூ சுஃபியான் என்ன பண்ணார் அப்படின்னா, வழக்கமாக முஸ்லிம்களை பகைத்துக் கொள்ளாத ஒரு குரூப் மக்கால இருந்து மதீனாவின் வழியாக ஷாமுக்கு வியாபாரம் செய்ய போகுது. அப்போ அந்த குரூப் கிட்ட அப்துல் கைஸுடைய ஒரு வியாபார கூட்டம், அந்த குரூப் கிட்ட அபூ சுஃபியான் சொல்லி அனுப்புறாரு, நீங்க போற வழியில முஹம்மது இருப்பார், அவர்கிட்ட சென்று சொல்லுங்கள், அபூ சுஃபியான் மிகப்பெரிய படையை திரட்டி கொண்டு மதீனாவின் மீது போர் தொடுக்க வருகின்றார் என்று நீங்கள் சென்று சொல்லுங்கள் என்று
அபூ சுஃபியான் அந்த வியாபார கூட்டத்துக்கிட்ட சொல்லி அனுப்புறார். அந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை, வரட்டும் அப்படின்ட்டாங்க. அதே போன்று முஸ்லிம்களும் சொன்னார்கள், வரட்டும், எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இதை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். முஸ்லிம்களுடைய படையை பலவீனப்படுத்துவதற்காக, உள்ளங்களில் பயத்தை உண்டாக்குவதற்காக அந்த காஃபிர்களுடைய கூட்டம் செய்தி அனுப்பியது. ஆனால் முஸ்லிம்களுடைய உள்ளம் பயப்படுவதற்கு பதிலாக ஈமானை அதிகரித்தது. ஈமான் அதிகமானது. சூரா ஆல் இம்ரானில் அல்லாஹ் தஆலா இதை பற்றி பேசுகின்றான். அவர்களுடைய அந்த அச்சுறுத்தல் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் ஈமானை அதிகமாக்கியது. அவர்கள் வரட்டும், இப்போது உண்டு இல்லைன்றதை, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்றதை நாம பார்த்துட்டு தான் மதீனாவுக்கு திரும்புவோம் என்று அங்கேயே அவர்கள் தங்கினார்கள். கிட்டத்தட்ட 3 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கினார்கள். ஞாயிற்றுக்கிழமை போய் திங்கள் செவ்வாய் புதன் பிறை 9 பிறை 10 பிறை 11 அங்கேயே தங்கினார்கள். அதே இடத்தில் அபூ இஸ்ஸாவை கைது செய்தார்கள். அபூ இஸ்ஸா யாரும் ஞாபகம் இருக்கா? உஹது களத்தில் குறைஷி குஃபார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக மிகப்பெரிய படையை திரட்ட வேண்டும் என்பதற்காக கவிதை பாடி திரட்டுவார்கள். அப்ப அபூ இஸ்ஸாவை கவிதை பாடுவதற்காக கூப்பிட்டாங்க. உங்களுடைய குடும்பத்தை நாங்க பார்த்துக்கிறோம், உங்களுக்கு இப்படி கொடுக்கிறோம் அப்படி கொடுக்கிறோம் சொல்லி விலை பேசி கூப்பிட்டாங்க. ஆனா அபூ இஸ்ஸா ஏற்கனவே பத்ர் களத்தில் பிணை கைதியாக பிடிக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இவர் ஏழை, இவருக்கு பெண் பிள்ளைகள் இருக்கின்றது என்று இறக்கப்பட்டு விட்டாங்க. ஒரு நிபந்தனை, முஸ்லிம்களுக்கு எதிராக இனிமேல் கவிதை படிக்கவே கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இதையும் மீறி உஹது களத்தில் அவர் கவிதை படித்தது மட்டும் இல்லாமல் உஹது களத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக வந்தார். இவரை ஹம்ரவுல் அஸ்வத்ல கைதும் பண்ணாங்க. இப்ப கைது பண்ணதுக்கு பிறகு இவர் கெஞ்சினார் நபி அவர்கள்கிட்ட, மன்னிச்சிடுங்க, எனக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, நான் ஏழை, என்னை மன்னிச்சிடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னை மன்னிச்சு விடணும்னு சொல்லிதான் எனக்கும் தோணுது, என் மனசு அதுதான் சொல்லுது. ஆனா உன்னை மன்னிச்சு நான் விட்டேன் அப்படின்னா மறுபடியும் மக்காவுக்கு போய் ஒரு முறை இல்ல 2 முறை நான் முஹம்மதை ஏமாற்றி விட்டேன் என்று நீ சொல்ல மாட்டாய் என்று என்ன நிச்சயம்? லா யுல்தகுல் முஃமினு ஃபீ ஹுஜ்ரி வாஹிதி, ஒரு முஃமின் ஒரே பொத்தில் 2 முறை கொட்டப்பட மாட்டான் என்று சொல்லி அவனை பிடிச்சு சஹாபாக்களுக்கு அவனை கொள்ளுங்க. சஹாபாக்கள் அவனுடைய தலையை தனியாக்கினார்கள். பின்பு அதே போன்ற அப்துல் மலிக் இப்னு மர்வான், இவர் பின்னாடி வந்த வரலாற்றில் நீங்க பார்த்திருக்கலாம். யாராவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய খিলাফத்துக்கு பின்னாடி நீங்க வரலாற்றை படித்தீர்களானால் இந்த பேரை நீங்க பார்க்கலாம். அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்ற இந்த பேரை நீங்க படிக்கலாம். இவருடைய பாட்டன் வழி, தாய் வழி பாட்டனாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைதியாக பிடிச்சாங்க. முஆவியா இப்னு முகீரா, இவரையும் பிடிச்சாங்க, இவரையும் கொல்லும்படி உத்தரவிட்டார்கள். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, உஹது களம் முடியும் போது இவர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒன்னு விட்ட சகோதரர். இவர் மதீனாவுக்கு வந்தார். மதீனாவுக்கு வந்து நான் 3 நாள் தங்கிக்கிட்டு போயிடுறேன், உஸ்மான் இப்னு அஃபானை சந்திக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதீனாவுக்குள்ள வந்தார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுக்கு அனுமதி வழங்கினாங்க, இவனை நான் தங்க வச்சுக்கிட்டுமா? ஏன்னா இவர்கள் மக்காவாசிகள், முஸ்லிம்களுக்கு எதிரானவர், இவரை நான் தங்க வச்சுக்கிட்டுமான்னு சொல்லி நபி அவர்களுக்கு அனுமதி கேட்ட போது நபி அவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட சொன்னாங்க, 3 நாள் தங்க வச்சுக்கணும்னா 4வது நாள் இருக்கக்கூடாது, 3வது நாள் முடியும் போது நீங்க அனுப்பி வச்சிடணும்னு சொல்லி கட்டளையிட்டாங்க. இப்போ உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களை மீறி, நபி அவர்களை மீறி இவன் 4வது நாள் தங்கினான். 4வது நாள் தங்கியதோடு மட்டும் இல்லாமல் இவன் ஒற்றன் வேலை பார்த்தான். இந்த 3 நாளும், இந்த 4 நாளும் மக்காவிற்கு செய்தி அனுப்பினான். மதீனாவினுடைய நிலை என்ன, மதீனால என்ன பண்றாங்கன்றது கரெக்டா ஹம்ருல் அஸ்வத்ல இவனை பிடிச்சாங்க நபி அவர்கள், இவனையும் கொன்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்து முடித்ததற்கு பின்னால் கடைசியாக ஹம்ருல் அஸ்வதில் இருந்து 3 நாட்கள் தங்கிவிட்டு மீண்டும் மதீனாவிற்கு திரும்பி வந்தார்கள். இப்ப மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் உஹதினுடைய இந்த விஷயம், உஹதை தொடர்ந்து ஹம்ருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய இந்த உஹதினுடைய இந்த தொடர் போர் வரைக்கும் ஒரு வழியாக எல்லாமே முடிந்ததற்கு பின்னால் மதீனாவிற்குள் வந்து என்னென்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். அதற்கு முன்னால்
இந்த விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். உஹது களம், உஹது போர் முஸ்லிம்களுக்கு ஆகச் சிறந்த ஒரு சில படிப்பினைகளை தருகின்றது. இந்த போரை நீங்கள் உற்று நோக்கினால் இந்த போர் யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம், யார் வெற்றி, யார் தோல்வி என்பதையெல்லாம் நீங்கள் உன்னிப்பாக படித்து பார்ப்பீர்களேயானால் அல்லாஹு தஆலா சூரா ஆலு இம்ரானில் நீங்கள் படிக்கணும். உஹது போரை பற்றி சூரா ஆலு இம்ரானில் கிட்டத்தட்ட 60 வசனங்களில் பேசுகின்றான். 1-2 வசனம் இல்லை, 60 வசனங்கள் உஹது போர்க்களத்தை பற்றி அல்லாஹு தஆலா பேசுறான். வசனம் 121 முதல் கிட்டத்தட்ட 179வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா இந்த போரை பற்றி பேசுறான். இந்த போரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களாக கூப்பிட்டு போனாங்களே, அழைத்து கொண்டு சென்றது முதல் கடைசியாக அம்ருல் அஸ்வத் முடிச்சிட்டு திரும்பி வந்த வரைக்கும் அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய பாணியில் அவனுடைய ஸ்டைலில் அல்லாஹு தஆலா இந்த போரை பற்றி பேசுகின்றான். இன்ஷா அல்லாஹ் முழுக்க படித்து பாருங்கள். இப்போ இந்த போரில் அல்லாஹு தஆலா பேசக்கூடிய விஷயமே இவர்களுக்கு வெற்றி அவர்களுக்கு தோல்வி நல்லா பேசல, 2 பேரையும் சமமாக்கி பேசுறான். முஸ்லிம்களுக்கு ஆரம்ப நிலை வெற்றியாக இருந்தது, பின்பு முஸ்லிம்களுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டது. அதே போன்று குஃபார்கள் முஸ்லிம்களை நினைக்கவும் இல்லை, அவர்கள் சரணடையவும் இல்லை, முஸ்லிம்கள் சரணடையவும் இல்லை. குறிப்பாக முக்கியமான போர் வீரர்கள் உஹது களத்தை விட்டு புறமுதி விட்டு ஓடவெல்லாம் இல்லை, சிலர் ஓடினார்கள். ஆனால் தாக்கு பிடித்துக் கொண்டு முஸ்லிம்கள் நிற்கத்தான் செய்தார்கள் என்ற ஒட்டுமொத்தத்தையும் அலசி ஆராயும் போது அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய அந்த வசனம், நபியே உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டதை போன்று அவர்களுக்கும் சிரமம் ஏற்பட்டது, அப்படிதான் பேசலாம். உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டதை போன்று அவர்களுக்கும் கஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த 60 வசனங்களுடைய இந்த சப்ஜெக்ட்ல தொடராக அல்லாஹ் இதை பேசுகின்றான். எனவே இந்த போருடைய விஷயம் சில உன்னிப்பான சில செய்திகளை நமக்கு கொடுக்கின்றது. இந்த போரை உன்னிப்பாக ஒருவர் மீண்டும் 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 படித்தால் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்வார். நாம் ஏன் படைக்கப்பட்டிருக்கின்றோம், ஒரு முஸ்லிமுடைய கடமை என்ன, ஒரு முஃமினுடைய ப்ராஜெக்ட் வேலை என்ன, தான் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்வார். உஹது போரை முழுக்க தெளிவாக மீண்டும் மீண்டும் படித்தால் இப்போது நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ஒரு முஸ்லிம் புரிந்து கொள்ள வாய்ப்பிருக்கின்றது. முதலாவது விஷயம் பாருங்கள், முஸ்லிம் என்றால் கேட்பாரற்று தலைமை இல்லாமல் விடப்படக்கூடிய ஜமாத் கிடையாது. முதல் விஷயம் நமக்கு புரிய வரக்கூடிய முதல் விஷயம், முஸ்லிம் என்றால் அந்த ஜமாத்திற்கு ஒரு தலைமைத்துவம் இருக்க வேண்டும். தலைமை இல்லாத ஜமாத் ஆட்டு மந்தைகளை போன்று சிதறடிக்கப்படும். நிச்சயமாக தலைமைத்துவம் இருக்க வேண்டும். தலைமைத்துவம் இல்லாததினால்தான் இன்று நாம் சிதறடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் யார் தலைமை? 200 மில்லியன் முஸ்லிம்கள், 57 இஸ்லாமிய நாடுகள், ஆட்சா போச்சா எல்லாம் ஒற்றை. தலைமைத்துவம் எங்கே? எந்த நாட்டினுடைய தலைமைத்துவத்தின் கீழ் முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள்? இந்த ஒட்டுமொத்த 57 முஸ்லிம் நாடுகளுக்கும் பொறுப்பு யாரு? இப்படி பொறுப்பில்லாததின் காரணமாகத்தான் அவன் அடிப்படுறான், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. அங்க ஒருத்தன் ஆட்டை முழுசா வச்சு சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான், ஒட்டகத்தை முழுசா வச்சு சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கா, அதை பற்றி எதை பற்றியும் கவலை யாருக்கும் கிடையாது. இஸ்லாத்தை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருந்தாலும் அதை பற்றியும் யாருக்கும் பிரச்சனை இல்லை. இஸ்லாம் என்ற பேரில் எதை யார் உளறி கொண்டிருந்தாலும் அதை பற்றியும் யாருக்கும் பிரச்சனை இல்லை. இப்படி நாடுகள் இருக்கின்றது, 200 மில்லியன் முஸ்லிம்கள் இருக்கிறார்களே தவிர தலைமைத்துவம் இல்லை. 200 மில்லியன் முஸ்லிம்கள் 300 மில்லியன் ஆனாலும், 400 மில்லியன் ஆனாலும், 500 மில்லியன் ஆனாலும், ஏன் 800 கோடி முஸ்லிம்கள் மில்லியன் ஆனாலும் தலைமைத்துவம் இல்லாத வரைக்கும் வெற்றி பெற்ற சமூகமாக ஆகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் மிக ஆழமாக நிறுவினார்கள். இஸ்லாத்திற்கு ஒரு தலைமைத்துவம் இருக்க வேண்டும். ஒரு சிறிய குழுவை நபி அவர்கள் பிரித்து அனுப்பினாலும் அதில் ஒரு அமீரை நியமித்தார்கள். இந்த சுன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல, ஆனா தப்லீக் சகோதரர்கள்கிட்ட இருக்கு. நாம விட்டுட்டோம் இதை. ஒரு குழுவை நியமித்தால் அதுல ஒரு அமீர் இருக்கணும், இது சுன்னா. ஆனா இதை அவர்கள் சரியா பேன்றாங்க. 3 பேர் சென்ற குழு சென்றாலும் ஒரு அமீரை நியமிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சுன்னத் இது. ஒரு மஷூரா கமிட்டின்னு சொல்லி உட்கார்ந்தா முதல்ல இந்த மஷூரா கமிட்டிக்கு அமீரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த மஷூரா கமிட்டிக்கு அவர் அமீராக இருப்பார். அந்த நேரத்தில் அவர் சொல்வதை செயல்படுத்த வேண்டும்.
ஆனா இதெல்லாம் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை. இது இல்லாமல் போனதினால்தான் ஒட்டுமொத்த சமூகங்களும் சீரழிந்து கிடக்கின்றது. 50 பேருக்கு அமீராக ஒருவரை நியமித்தார்கள். பொதுவான அமீராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இப்போது இந்த 2 அமீர்களுடைய பேச்சும் அங்கு முறியடிக்கப்படுகின்றது. அமீர்களுடைய தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படாமல் முறியடிக்கப்பட்டால் இந்த சமூகம் ஒருபோதும் வெற்றியை நோக்கி செல்லாது. அது மிகப்பெரிய அகல பாதாளத்திற்கு செல்லும் என்பதை உஹது களம் மிக தெளிவாக காட்டிவிட்ட முதல் படிப்பினை, எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை கேட்காமல் நபி அவர்களால் அமீராக நியமிக்கப்பட்ட அந்த அமீருடைய எச்சரிக்கையும் பொருட்படுத்தாமல் எப்போது இறங்கினார்களோ அப்போதே இந்த உஹது களம் புரண்டு விட்டது வேறு திசை பக்கம் என்பதை மிக தெளிவாக நமக்கு புரிய வைத்து விட்டது. தலைமைத்துவம் இஸ்லாத்திற்கு வேண்டும், தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும். தலைமைத்துவம் எதை சொல்கின்றதோ அதன்படி ஒட்டுமொத்த சமூகமும் கீழ்ப்படிந்தாக வேண்டும் என்பதை உஹது களம் மிக தெளிவாக நமக்கு காட்டிக் கொடுக்கின்றது. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக ஆனதினால் நபி அவர்களுக்கு எந்த சோதனையும் ஆகாது என்பதல்ல. நபி அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சோதனையை கொடுப்பான். ரசூலாகவே இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ் தஆலா சோதிப்பான், சோதனை கொடுப்பான் என்று அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு காட்டிய தருணம் தான் உஹது களம். நபி அவர்கள் கீழே விழுந்தார்கள், அவர்களுடைய பல் உடைக்கப்பட்டது, அவர்களுடைய அந்த கிரீடத்தினுடைய 2 ஆணிகள் குத்தப்பட்டது, நபி அவர்களுடைய மூட்டுக்காலில் காயம் ஏற்பட்டது, ரத்தம் வழிந்தோடியது. இவை அனைத்தும் ரசூலாகவே இருந்தாலும் அல்லாஹின் புறத்திலிருந்து சோதனை கண்டிப்பாக கொடுக்கப்படும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதே போன்று இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா மிக தெளிவான ஒரு செய்தியை அல்லாஹ் இறக்குகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையில் வஃபாத் ஆனதற்கு பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வசனத்தை கொண்டுட்டு வந்து பேசினாங்களே, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். இதை கேட்டுவிட்டு சஹாபாக்கள் அன்றைய தினம் என்ன சொன்னாங்க? இந்த வசனம் இப்போதுதான் எங்களின் மீது இறக்கப்பட்டதை போன்று நாங்கள் உணர்ந்தோம். இந்த வசனத்தை மறந்துட்டு நபி அவர்களுக்கு மௌத்தே இல்லை என்பதை போன்று நாம் ஆகிவிட்டோமே. இந்த வசனம் இந்த உஹது களத்தில் தான் இறக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தி கிளம்பிய போது சில முஸ்லிம்கள் இதை உண்மை என்று நம்பி தங்களுடைய வாட்களையும் கேடயங்களையும் ஈட்டிகளையும் விருதுகளையும் போட்டுவிட்டு நபி அவர்களே கொல்லப்பட்டு விட்டார்கள், இனி என்னாகும் என்று பலம் கொண்டினார்களே. சிலர் போர்க்களத்தை விட்டு வெளியே சென்றார்களே, சிலர் மதீனாவை நோக்கி சென்றார்களே. அப்போது அல்லாஹ் தஆலா சாட்டை அடியால் முஸ்லிம்களை அடித்த வசனம் தான் இது. ரசூல் கொல்லப்பட்டு விட்டால் என்ன? ஏன் ரசூல் கொல்லப்பட மாட்டாரா? முஹம்மது கொல்லப்பட மாட்டாரா? அவருக்கு மௌத் இல்லையா? அவர் என்ன அல்லாஹ்வா? அல்லாஹ் ஒருவன் தான் உயிரோடு இருப்பவன். ரசூலாக இருந்தாலும் நபியாக இருந்தாலும் முஹம்மதாக இருந்தாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாகவே இருந்தாலும் நிச்சயம் ஒரு நாள் மௌத் அவர்களை தழுவும், அவர்கள் கொல்லப்படுவார்கள், அவர்கள் வஃபாத் ஆவார்கள் என்று அல்லாஹ் தஆலா உஹது களத்தில் இறக்கிய அந்த வசனம் தான் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். முஹம்மத் உங்களுக்கு மத்தியில் ரசூலாக இருக்கின்றார். கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். இதற்கு முன்னால் ஏகப்பட்ட இறை தூதர்கள் சென்று விட்டார்கள், அவர்கள் வஃபாத்தான் இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தானார்கள். மிகப்பெரிய இமாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தானார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தானார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்து வஃபாத்தானார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தானார்கள். பின்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் எப்படி வஃபாத் ஆகாமல் இருப்பார்கள்? வஃபாத் ஆவார்கள். ஆனால் நீங்கள் வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தீன்ல இருந்து நீங்க பின்னாடி போவீங்களா? அவர் வஃபாத் ஆனாலும் அவர் எதற்காக உங்களை இங்கு அழைத்து வந்தாரோ அந்த முன்னெடுப்பை நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள். போர நிறுத்தக்கூடாது, தொடருங்கள். தீனுக்காக நீங்கள் உழையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசிய அந்த வசனம் தான் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃஇன் மாத அவ் குத்திலன் கலபுக்கும் அலா அஅகாபிக்கும். அவர் வஃபாத் ஆனதினால் நீங்கள் வாழ போட்டுட்டு உங்களுடைய குதிகாலின் மீது சென்றுடுவீங்களா? உங்களுடைய மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் போயிடுவீங்களா? அவ்வளவுதான், தீன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சீங்களா? இதுக்கு மேல நீங்க தீனை கொண்டுட்டு போக மாட்டீங்களா? கொண்டுட்டு போவோம், எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும்.
நபி அவர்கள் எதற்காக வந்தார்களோ மார்க்கத்தை. இதுதான் அந்த தெளிவான சஹாபாக்கள் பேசினாங்க. நபி அவர்கள் எதற்காக கொல்லப்பட்டார்களோ, நபி அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பின்னால் நீங்கள் உயிரோடு இருந்து எதை சாதிக்கப் போகிறீர்கள், நீங்களும் அதற்காக போரிட்டு இறந்து போங்கள். அதே போன்று இன்னொரு சஹாபி பேசினார், அன்சாரி பேசினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டால் என்ன, அவர் மார்க்கத்தை எட்டி வைத்து விட்டார், அந்த மார்க்கத்திற்காக நீங்கள் போரிடுங்கள். அது நீங்க இருக்கிறீங்களா இறக்குறீங்களான்றதெல்லாம் இரண்டாவது, தீனுக்காக நீங்கள் போரிடுங்கள் என்று சஹாபாக்கள் இதைத்தான் மிக தெளிவாக பேசினார்கள். இதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்தில் இரண்டாவது படிப்பினையாக நமக்கு மிக அழகாக புரிய வைக்கின்றான். ரசூல் சோதிக்கப்படுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, சோதிக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த சோதனை கொஞ்சம் காலம் இருக்கும். இறை தூதருக்கு தான் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான், காஃபிர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் வெற்றியை கொடுக்க மாட்டான். முஷ்ரிக்கீன்களுக்கு முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒருபோதும் வெற்றியை கொடுக்க மாட்டான். ரசூலாக இருந்தாலும் நபியாக இருந்தாலும் சோதிக்கப்படுவார்கள். ஆனால் வெற்றி இறை தூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் வந்து சேரும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் காட்டுகின்றான். இதை நாம் தெளிவாக புரிய வேண்டும். முஸ்லிம்களுக்கு வெற்றியாகவே அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டிருந்தால், தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்து கொண்டே இருந்தால், யார் முனாஃபிக், யார் பேரளவில் வந்து சேர்கின்றார்கள், யார் வெறுமனே பாதுகாப்புக்காக நம்மோடு இருக்கிறார்கள் என்று தெரியாமல் போய்விடும். முஸ்லிம் பக்கத்துல இருந்தா எப்பவுமே வெற்றி தான்ப்பா, முஸ்லிம்கள் கூட இருந்தா வெற்றி தான்ப்பா அப்படின்னு சொல்லி முனாஃபிக்குகள் உள்ளே இருப்பார்கள். யார் முனாஃபிக்குனே தெரியாது. அதே போன்று முஸ்லிம்களை வைத்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளலாம், அரணாக இருக்கலாம் என்று அவர்கள் வந்து அமர்ந்து கொள்வார்கள். இப்படியெல்லாம் வெற்றியாகவே இருந்து கொண்டிருந்தால் அது தெரியாம போயிடும். அவ்வப்போது சோதனைகளையும் தோல்விகளையும் கொண்டு வரும்போதுதான் உண்மையில் நபி அவர்களோடு நிற்பவர் யார், உண்மையில் இந்த தீனுக்காக உழைப்பவர் யார், விரண்டோடுபவர் யார் என்பது மிக தெளிவாக மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் உணர்த்த முடியும் என்பதனால் வெற்றியை கொடுப்பதை போன்றே சோதனையையும் தோல்விகளையும் அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான். அதே போன்று தோல்வியாகவே முஸ்லிம்களுக்கு கொடுத்திருந்தால், தோல்வியாகவே ஒரு இறை தூதருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டு இருந்தால், அல்லாஹ் தஆலா இறை தூதரை ஏன் அனுப்பினானோ, எதற்கு அனுப்பினானோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும். அல்லாஹ் தஆலா தனது தீனை நிலைநிறுத்திய தீர்வான் என்று வாக்களிக்கின்றான் குர்ஆனில். யுரீதுன அன் யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹி வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். இறை மறுப்பாளர்கள் அல்லாஹ்வினுடைய ஒளியை ஊதி அணைக்க முற்பட்டாலும் அல்லாஹ் இந்த தீனை நிலைநிறுத்தியே தீர்வான். யாரை கொண்டு நிலைநிறுத்துவான்? முஃமின்களை கொண்டு, முஸ்லிம்களை கொண்டு, தீனை கொண்டு செல்வதை கொண்டு, இறை தூதர்களை கொண்டு இந்த தீனை நிலைநிறுத்திய தீர்வான். எனவே வெற்றியையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான், தோல்வியை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்க மாட்டான் என்பதை மிக தெளிவாக இந்த விஷயத்தில் இருந்து இரண்டாவது படிப்பினையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. மூன்றாவது, உதவியை அல்லாஹ் தஆலா தாமதப்படுத்துவான். நல்லா விளங்கணும் இந்த இடத்துல. இது நம்முடைய துஆவுக்கு இதில் படிப்பினை இருக்கின்றது. உஹது களம், நாம் சில நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றோம். இப்படி வச்சுக்கோங்க, நாம துஆ செஞ்சோம், உடனே நிறைவேறிச்சு. மறுபடியும் நமக்கு ஒரு தேவை, துஆ செய்தோம், உடனே நிறைவேறிச்சு. நம்ம அல்லாஹ் கிட்ட ஒன்றை கேட்டோம், அல்லாஹ் தஆலா உடனே கொடுத்துட்டான். நமக்கு பணிவுன்றது இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பெருமையை திளைப்போம். நம்ம துஆ கேட்டா அவ்வளவுதான் கபூல் ஆயிடுது, நம்ம துஆ கேட்டா அவ்வளவுதான் அல்லாஹ் ஏத்துக்கிட்டே இருக்கிறான், நம்ம கேட்டதும் கிடைச்சிருச்சு. இப்படி பெருமை அடித்துக் கொண்டு திரிந்திருப்போம். அல்லாஹ் தஆலா ஒரு அடியார் கேட்கும் போது அவர் எதை நாடி கேட்கிறாரோ அந்த விஷயத்தை தாமதப்படுத்துவதெல்லாம் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் பெருமை இருக்கக்கூடாது. பணிவின் பக்கம் அவர் திரும்ப வேண்டும். மீண்டும் 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 நீ என்னிடத்தில் கெஞ்சிக் கொண்டே இரு. நீ அடிமை என்பதை உணரு. நான் இறைவன், உதவி என்பது என்னிடத்தில் இருந்துதான் வரும் என்பதை நீ உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா உதவிகளை தாமதப்படுத்துவான். இது மிகப்பெரிய சோதனை. பெருமையை அகற்றுவதற்காகவும் ஒரு முஃமின் பணிவை மீண்டும் மீண்டும் மேற்கொள்வதற்காகவும் அல்லாஹ் தஆலா அடியார்கள் துஆ கேட்கும் போது அந்த உதவிகளை தாமதப்படுத்துவது என்பது ஒரு முஃமினுடைய உள்ளத்திலிருந்து பெருமையை நீக்கி பணிவை முழுமையாக நிரப்புவதற்காக என்பதையும்
உஹது களம் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதே போன்று 4வது விஷயம், சொர்க்கம் அநேகர்கள் அடைவார்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா நம்மை சொர்க்கவாசிகளுடைய ஜமாத்தில் சேர்க்கட்டும். ஆனா சொர்க்கத்தினுடைய கிரேடுகள் இருக்கு பாத்தீங்களா? உயர் ரக சொர்க்கம், உயர் ரகம் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டுமானால், சொர்க்கத்தினுடைய உச்சியை அடைய வேண்டுமானால் பலதரப்பட்ட சிரமங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். பலதரப்பட்ட கஷ்டங்களை, சோதனைகளை சகிக்க வேண்டும். இந்த சோதனைகளை சகிப்பதன் மூலமாகத்தான் சொர்க்கத்தினுடைய உச்சத்தை நாம் தொட முடியும், சொர்க்கத்தினுடைய உயர் ரக அந்தஸ்தை நாம் பெற முடியும் என்பதை அல்லாஹு தாலா நாடும் போதெல்லாம் முஃமின்களை கொண்டு சோதிப்பான். எந்த முஃமின்கள் அந்த சோதனையை சகித்துக் கொண்டு தங்களுடைய வாழ்வியலை அல்லாஹுக்காக பொருந்து கொள்கிறாரோ இன்ஷா அல்லாஹ் இவர் சொர்க்கத்தினுடைய உச்சியில் இருப்பார், உயரத்தில் இருப்பார், உயர் ரக அந்தஸ்தில் இருப்பார். சோதனையை பொறுத்து கொள்ளாமல் யார் ஈமானில் தளர்வை காண்கிறாரோ, ஈமானில் பின்னடைவை சந்திக்கிறாரோ அவர் கீழ்மட்டத்திற்கு சென்று கொண்டே இருப்பார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர் சொர்க்கத்தின் எல்லையில் இருப்பாரா அல்லது அதற்கும் கீழாக நரகத்திற்கு சென்று விடுவாரா என்பது அல்லாஹ் ஆலம். எனவே அல்லாஹு தாலா சொர்க்கத்தினுடைய உயர் அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று நாடினால் சோதனைகளை கொண்டு முஃமின்களுடைய வாழ்வை நிரப்புவார். இதுதான் உஹது களம் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். சோதனைகளை கொண்டு அல்லாஹு தாலா சோதிக்க விரும்பினான். சஹாபாக்களை சோதித்தான். சொர்க்கத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள். சொர்க்கத்தை அடையில, சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து விட்டார்கள். இது சோதனைகளை கொண்டுதான் அல்லாஹு தஆலா கொடுப்பான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதே போன்று 5வது மிக ஆழமான படிப்பினை மீண்டும் மீண்டும் நான் சொல்கின்றேன். அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்தை அழிக்க நாடினால் ஒன்று நேரடியாக அழிப்பான், 2வது முஃமின்களுடைய கரத்தை கொண்டு அழிப்பான். இப்படி முஃமின்களுடைய கரத்தை கொண்டு அல்லாஹு தஆலா அழிக்க நாடினால் இப்படி போர்களை அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாஹ்வினுடைய அஸாப் முஃமின்களுடைய கரத்தினால் முஃமின் அல்லாதவர்கள் அழிக்கப்படுவார்கள். இது அல்லாஹ்வினுடைய நீதி. இது உஹது களம் நமக்கு மிக தெளிவாக காட்டுகின்றது. 6வது அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு முஸ்லிம் முஃமின்களுக்கான கிரேடுகள் இருக்கின்றது. இவர் இந்த விஷயத்தில் உயர்ந்தவர், இவர் இந்த விஷயத்தில் உயர்ந்தவர், இவர் இந்த வழியாக சொர்க்கத்தின் வாசலில் அழைக்கப்படுவார், இவர் இந்த வழியாக அழைக்கப்படுவார், இவர் 8 வாசல் வழியாக அழைக்கப்படுவார் என்று பலதரப்பட்ட கிரேடுகள் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. சித்தீகீன், சாலிஹீன், முத்தகீன், முஃமினீன், முஹ்சினீன், முத்ததஹீரீன், தவ்வாபீன், இப்படி அல்லாஹ் தஆலா பல கிரேடுகளை வைத்திருக்கின்றான். இப்படிப்பட்ட கிரேடுகளில் மிக ஆழமான உயரமான கிரேட் அல்லாஹ் ஒன்றை வைத்திருக்கின்றான். அது அவனுடைய தீனுக்காக, அவனுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய தூதருக்காக போர்க்களத்தில் சென்று தன்னுடைய உயிரை அல்லாஹுக்காக கொடுத்து விடுவது. ஷுஹதாக்களுடைய கிரேட், ஷஹீதுகளுடைய கிரேட். இந்த போரை அல்லாஹ் கொண்டு வருவதே ஷுஹதாக்களை அல்லாஹ் தேர்வு செய்கின்றான். ஷஹாதத்தின் பக்கம் நிற்பவர்கள் யார் என்று அல்லாஹ் தஆலா பார்க்கின்றான். எவர்கள் அந்த நிலைக்கு ஃபீ சபீலில்லாஹில் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிந்து அல்லாஹுக்காகவே அல்லாஹ் கொடுத்த உயிரை அவனுக்காகவே மீண்டும் கொடுத்து விடுவார்களோ, நாளை மறுமை நாளில், நேற்றைய தினம் சொன்னோம், நாளை மறுமை நாளில் அவர்கள் எழுப்பப்படும் போது தங்களுடைய சாட்சிகளை அப்படியே பகிர்வார்கள். கை வெட்டப்பட்டவர்களாக, கால் துண்டிக்கப்பட்டவர்களாக, கண் பிடிக்கப்பட்டவர்களாக, உடல்கள் சிதைக்கப்பட்டவர்களாக, வாளோடும் ஈட்டியோடும் வில்களோடும் அப்படியே எழுந்து அல்லாஹ்விடத்தில் வருவார்கள். ரத்தம் சொட்டி கொண்டு இருக்கும், ரத்தத்தோடு அல்லாஹ்விடத்திலே வருவார்கள். இது சான்று, யா அல்லாஹ், நான் மௌத்தாகும் போது உனது மார்க்கத்திற்காக மௌத்தானே, எனது லட்சியம் வேறு எதுவும் இல்லை, எனது இலக்கு வேறு எதுவும் இல்லை, என் மௌத் உனக்காக வந்தது. இந்த துஆவை தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்பார்கள். ஸஹீஹுல் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக், யா அல்லாஹ், உனது பாதையில் நான் ஷஹாதத்தை கேட்கின்றேன், வீர மரணத்தை கேட்கின்றேன், நான் ஷஹீதாவதை கேட்கின்றேன். அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பாக்கியத்தை கொடுத்தான். அதுவும் கொள்கையில் இருக்கும் போது கொடுத்தான். வஜஅல் மௌத்தி பிபலதி ரசூலிக், என்னுடைய மௌத் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஊரில் நிகழ வேண்டும். இதையும் அல்லாஹ் தஆலா உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்தான். இந்த துஆவை நீங்கள் ஸஹீஹுல் புகாரியில் காணலாம்.
இப்ப இந்த ஷுஹதாக்களுடைய ஷஹாதத்துடைய அந்தஸ்து தான் அல்லாஹ்விடத்தில் நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்து. நாளை மறுமை நாளையில் சுவனவாதிகளுடைய முதல் வரிசையில் நபிமார்கள் நிற்பார்கள். அந்த கிரேடை யாராலும் பாஸ் பண்ண முடியாது, அதை யாராலும் டச் பண்ண முடியாது. அது நபி அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து. பின்பு நபிமார்களுக்கு பின்னால் நிற்பவர்கள் யார் இருப்பார்கள் என்று நீங்கள் பார்த்தால் அடுத்த வரிசையில் நிற்பார்கள் ஷுஹதாக்கள். இதற்கு பின்புதான் அடுத்தடுத்தவர்கள் நிற்பார்கள். ஷுஹதாக்களுடைய இந்த கிரேட் நபிமார்களுக்கு பின்னால் நிற்கக்கூடிய கிரேட். இந்த ஷஹாதத்துகளை ஷுஹதாக்களை அல்லாஹு தஆலா தேர்வு செய்ய நாடுகின்றான். இந்த உலகத்தில் ஷஹீத் என்ற அந்தஸ்தை சிலருக்கு கொடுக்க அல்லாஹ் நாடுகின்றான். போரை கொண்டு வருகின்றான். அதில் பல முஸ்லிம்கள் முஃமின்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்கின்றார்கள். ஷுஹதாக்கள் என்ற அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பெறுகின்றார்கள். இப்படிப்பட்ட 6 படிப்பினைகள், மிக ஆழமான படிப்பினைகள் இந்த உஹது களத்திலிருந்து நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. இந்த ஒட்டுமொத்தத்தையும் இந்த தீனிலே நீங்கள் பொருத்தி பார்த்தால் முழுக்க முழுக்க நாம் ஏன் படைக்கப்பட்டோம், ஏன் இறை தூதர்கள் வந்தார்கள், நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், என்ன செய்ய வேண்டும், இந்த தீனை எப்படி கொண்டு செல்ல வேண்டும், எதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் ஏன் வாழ வேண்டும் என்பதெல்லாம் மிக தெளிவாக உஹது களத்தை படிப்பவர்களுக்கு மிக ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தாக எந்த அந்தஸ்து இருக்கின்றதோ அந்த ஷுஹதாக்களுடைய பட்டியலை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ